கண்டிப்பா இந்த கொஷின் எக்ஸாமுக்கு வரும். இந்த 1 மார்க் விட்டுறாதீங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எனிவே வெல்கம் டு ஜிஎஸ்ஹெச். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிப்படை உரிமையும், அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அது வேரியேஷன்ஸ் தான். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது பார்ட் 3ல வருது. அது பார்ட் 4ஏல வருது. இதோட ஆர்டிகல் 12லேருந்து 35, இதோட ஆர்டிகல் 51A ஏலேருந்து கே வரைக்கும் இருக்குது. சரியா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது 2க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இது பேசிக் தான். ஓகேவா? ஒருத்தவங்களோட எப்படி பேசுகிறதுக்கான உரிமை, இந்த சமுதாயத்தில் ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன், ஒரு காஸ்ட், ஒரு ரிலிஜன், எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். நம்ம ஒரு ரிசீவராக இருக்கோம். இது லா படி எனக்கு ஒரு அவமானமும் நடக்குது அப்படின்னா நான் கோர்ட்டில் போய் நான் கேட்கலாம். எனக்கு இப்படி நடந்திருக்கு, அடிப்படை உரிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்க முடியும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் 2 பேருமே அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம், யூஎஸ்ஏலேருந்து. சரி, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கலாம். இது ரஷ்யாவிலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 4ஏல வருது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் கடமைகள் யார் பண்ணுவாங்க? அந்த நாட்டோட குடிமக்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ இது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட மாரல்ஸ், அதாவது நம்ம இந்த நேஷன் டுவர்ட்ஸ் நேஷனுக்கு நம்ம கடமை என்ன பண்ணுறோம்? நம்ம அதுக்கு ஒரு நேஷ்னல் ஃப்ளாகுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு சோஷியல் வெல்ஃபேர், இந்த சொசைட்டியில் இருக்கிறது, இந்த வைல்ட் லைஃப் என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறது, இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம்? அதுதான் நம்மளோட டியூட்டிஸ். இறையாண்மை இதெல்லாமே சேர்ந்தது தான் இது நம்ம கடமை. டியூட்டிஸுங்கும் பொழுது நம்ம ரிட்டன் பண்ணுறோம். அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி இதை ரிட்டன் பண்ணுறோம். இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆடட் பை இந்திரா காந்தி, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. எங்கேருந்து எடுத்தாங்க? ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க. அடிப்படை கடமைகள். நம்மளோட கடமை என்ன? இந்த நாட்டுக்கு நம்ம ஒரு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துறது, நேஷ்னல் ஆந்தம் வரும்போது நம்ம நிற்கிறது, இதெல்லாம் தான். நம்ம என்விரான்மெண்ட்டில் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறோம், வைல்ட் லைஃப் எப்படி, பொல்யூஷன் இல்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது எல்லாமே நம்மளோட கடமைகளில் வரக்கூடிய விஷயம். முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு மார்க் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நம்ம நேஷனுக்கு கொடுக்குற மரியாதைலாம் டியூட்டிஸில் வரும். அதை நம்ம ரிட்டன் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ரிசீவ் பண்ணது வரது வேறு. சரி, இதில் முக்கியமான ஆர்டிக்கல் 51A இல்லது கே. ஓகேவா? அது வந்து லேட்டராக தான் ஆட் பண்ணாங்க. எப்போன்னா 51A கே வந்து கே வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002ல் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 6லேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி எஜுகேஷன் வேணுங்கிறது தான். ஓகேவா? இது அவ்வளோதான். இது பேசிக்ஸ் தான். அப்புறம் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக இன்னொரு நாள் பார்க்கலாம். அண்ட் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.